ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் ஜாதகத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது எல்லாருமே சிந்திக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சில கம்பெனி இன்னைக்கு அதை வந்து ஒரு மெயின் ரூலாக மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தளவில் இன்சூரன்ஸ் அப்படின்றதையே நம்ம கண்டுக்க கூடாது. ஒரு பாடிக்கு வந்து எந்த பார்ட்டுக்கு என்ன எவ்வளோ கிளைம் நமக்கு ஆகும், எந்த பார்ட்டு எந்த பாடி பார்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தால் என்ன கிளைம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கு ஒரு பேக்கேஜ் முடிஞ்சு போச்சு, கையெழுத்து போட்டு நம்ம மறைஞ்சிடணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரா இன்சூரன்ஸ் போடுறீங்களா, பம்பர் டு பம்பர் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுதா, அதுக்கு என்னுடைய காருடைய நான் வச்சிருந்த டேட் படி எவ்வளோ நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுட்டு அதை கண்டுக்க கூடாது. தவிர நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது இப்படி நடந்தா என்ன அப்படின்னு ரொம்ப டீப்பா போய் அந்த இன்சூரன்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸை நீங்க கிளைம் பண்ற மாதிரியே இருக்கும். இப்ப நம்ம வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம்னா எழுதி வைக்கிறோன்றது பேர் தான் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ், உயில், இது எல்லாமே 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எதிர்காலத்துல இதெல்லாம் வரக்கூடாதுன்ற மனநிலையிலேயே நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டு மறந்துடணும். ஸோ இதை ரொம்ப நம்ம டீப்பாக காருக்கு ஹெல்த்துக்கெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால ஃபீஸை கட்டிட்டு நம்ம விட்டுறணும், காருக்கு இன்சூரன்ஸை போட்டுட்டு மறந்துடணும். ஸோ அதில் செக் பண்ண ஆரம்பித்தோம், கன்ஃபார்ம் நம்ம கார் வந்து பிரச்சனையா. கண்டிப்பாக.